பழியோ யார் பிழையோ? இது பேர் பிழைதான். சி இன் அப்சஷன் அவங்க 2 பேரும் ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்ல இல்ல அந்த கோட்ஷிப் பீரியட் அப்போ. இவன் லிட்ரலா அந்த விஷயம் யூஸ் பண்ணி அவளை ஒரு செய்வனை பண்ணி வச்சிருக்கான். செய்வனை கட்டுல இருந்த நிக்கிய அவளுடைய கன்சென்ட் இல்லாம அவ யார் கூட இருக்கான்றத ரியலைஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல அவளை நல்லா யூஸ் பண்ணிட்டு எப்போ இவனுக்கு அவ பிரச்சனை ஆகுறாளோ, எப்போ இவனுக்கு அவ தொந்தரவு ஆகுறாளோ அப்ப நேக்கா ஐயோ இது பிரச்சனையா இருக்குதுன்னு தெரிஞ்சு கடைசியில செத்தாதான் வழி இதுல இருந்து தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு செத்துட்டான். அவ்வளவுதான். அத இந்த கண்ணுக்குள்ள பாட்டை போட்டு ரொமான்டிசைஸ் பண்றது, யார் பிழையோ யார் பழியோ, சாமி அவன் தான் பிழை. இப்ப இந்த கோட்ஷிப் பீரியடை நம்ம குளோரிஃபை பண்றதுனாலயோ இல்ல உடன்ட் இட் பி நைஸ் இஃப் இப்படியே இருந்திருந்தா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறதுனாலயோ என்ன ஆக போகுது? குழுமோட கோரையே அது சீர்குலைக்குது. The only dangerous person in obsession is Bear. The only victim there is Nikki.